அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு வீணா வர? சந்துவோட ஒய்ஃப் தானே? இதுல ஒரு சைன் பண்ணுங்க. நீ வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரியா? அது வரைக்கும் நான் இல்ல, நான் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் போயிட்டு வரேன். தம்பி கொஞ்சம் வாயே, ஒரு விஷயம் பேசணும். அவங்க பறவை காய்ச்சல் தான் சொல்றாங்க. ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். பக்கத்தூர்ல பறவை காய்ச்சலால 78 வயசு ஆள் ஒருத்தர் இறந்துட்டாராம். அதனால சீக்கிரமா இவங்களை எல்லாம் கூட்டுங்கிறது கிளம்பு. ஒன்றும் பண்ண முடியல. சந்து நம்மளை விட்டு போயிட்டான். வாங்க. என்னாச்சு? அவன் நம்மளை விட்டு போயிட்டான். என்ன? சந்து நம்மளை விட்டு போயிட்டான். சந்து, நான் போய் அவனை பார்க்கணும். இல்ல, நான் பார்க்கணும். நான் போறேன். இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு அறிவிப்பு. பிரசிடென்ட் ஹாஸ்பிட்டல்ல சந்து பறவை காய்ச்சல்னால மரணம் அடைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து ஊர் சேர்ந்த தோமியும் மரணம் அடைஞ்சிருக்காரு. H5N1 பறவை காய்ச்சல் மூலமா தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால ஊர் ஜனங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். டேய் நாயே, விடுறா சொல்றல. டேய் நாயே, தேவையில்லாத அவனுக்கு சொல்லி அவனை கொன்னுட்டீடா. ஏய் சோமா, அவனை பார்த்தே ஆகணும். விடுறா. எனக்கு அவனை பார்க்கணும். சந்து, சந்து, சோமா, விடு விடு. சோமா, வாடா, இங்க இருந்து போயிடலாம்டா. டேய் வாடா, எனக்கு அவனை பார்க்கணும். போடா. என்ன உள்ள போக விடுங்க. அவனை பார்த்தே ஆகணும். போடா. போடா முதல்ல இருந்து. அண்ணா, எனக்கு ஒரு தடவை அவனை பார்க்கணும்னா போட சொல்றேன்ல. என்ன விடுங்க. வா.